ஒரு மனிதனுடைய ஒரு வருஷத்துல பெருமதிய விளங்கணும்டா யார்கிட்ட கேட்கணும்? வகுப்புல ஒரு வருஷம் ஃபெயில் ஆன ஒரு பாய்ட்ட கேட்கணும் எப்படி பருப்பு. அந்த மாணவனுக்கு தெரியும் ஒரு வருஷம் எவ்வளவு பெருமதி. ஒரு மாதத்துடைய பெருமதிய விளங்கணும்டா ஒரு குறை மாத குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயிடம் கேட்க வேணும். 7 மாசத்துல ஒரு புள்ள கிடைச்சா அந்த புள்ளைய பாதுகாத்து கரை சேர்க்கிறது எவ்வளவு பொறுப்பான வேலை. ஒரு குறை மாத குழந்தையை பெற்றெடுத்த தாயிடம் ஒரு மாதத்துடைய பெருமதியை கேட்டு புரிந்து கொள்ளலாம். ஒரு வாரத்திட பொறுமதி, ஒரு வீக்ட பொறுமதிய ஒரு வீக்லி பேப்பர் நடத்துற ஒரு எடிட்டர் கேட்டா சொல்லுவாரு. அவர் படுற பாடு அந்த வீக் எவ்ரி வீக் சரியாக பேப்பரை கொண்டுறோம். ஒரு நாள் முந்தினாலும் பிந்தினாலும் விஷயம் குழம்பி போகும். ஒரு நாளுடைய பெருமதிய யார்கிட்ட கேட்கணும்? கூலி தொழில் செய்யற ஒருவர்கிட்ட கேளுங்க. நாளாந்த டெய்லி வேஜஸ்க்கு கூலி தொழில் செய்யற ஒரு ஆளிடம் நீங்க கேட்கணும். ஒரு நாளோட பொறுமதியை விலையும் கொள்றா. அவருக்கு ஒரு நாளைக்கு வேலை எல்லாம் போனா என்ன நடக்கும்? 1 ஹவரோட பொறுமதி யார்கிட்ட கேட்கணும்? ரொம்ப நாளைக்கு பிறகு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரத்துல பிரிய போற ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்ட கேட்க. கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை திரும்ப அவர் மாப்பிள்ள கட்டாருக்கு வர போறாரு. பெரும்பாலும் ஒரு கிழமையில வாரதுதான். ஒரு கிழமையில வர போறாரு. இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது. ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை மிஞ்சி இருக்குது 1 ஹவர். அந்த 1 ஹவரோட பொறுமதி உலகத்துல வேற யாருக்கும் விளங்கல. அவங்க 2 பேரும் விளங்குறோம். ஒரு நிமிடத்துல பெருமதிய ட்ரெயினை மிஸ் பண்ணின ஆள்கிட்ட கேட்டா சொல்லுவாரு. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாரு, 1 நிமிஷம் லேட் ஆகி வந்து. ஒரு செகண்ட பொறுமதிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பின ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். ஒரு செகண்ட் முந்தி இருந்தா ஆக்சிடென்ட், ஏதோ அல்லாஹ் நாடி ஒரு செகண்ட்ல அவர் தப்பிட்டார். எல்லாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி இருப்பார். ஒரு மில்லி செகண்ட பெருமதியை யார்கிட்ட கேட்கணும்? ஒலிம்பிக் போட்டியில சில்வர் மெடல் எடுத்தவர்கிட்ட கேட்கணும். முழு ஆயுளோட பொறுமதிய கிடைச்ச ஆயுள் எனக்கு கிடைச்ச 65 வருஷம், எனக்கு கிடைச்ச 60 55 வருஷம், எனக்கு கிடைச்ச 40 வருஷம் 30 வருஷம், எனக்கு கிடைச்ச 25 வருஷம் எவ்வளவு பெருமதியானது என்றத யாரு சொல்லுவார்? சக்கராத்து ஹால்ல ரிப்போர்ட்ட கேட்டா சொல்லுவார். ஆனா அவருக்கு சொல்லல. சக்கராத்துடைய நிலையில தனது உறுப்புகளை அசைக்க முடியாத நிலையில இருக்கிற ஒருவரிடம் போய் கேட்டால் தனக்கு கிடைச்ச முழு ஆயுளும் எவ்வளவு பொறுமதியானது. நான் என்னுடைய ஆயுளை வீணாக்கி விட்டேனே, பால்படுத்தி விட்டேனே, இதனுடைய வருடங்களை மாதங்களை வாரங்களை நாட்களை மணி நேரங்களை நிமிடங்களை கூட நான் உச்ச நிலையில் பயன்படுத்த தவறிவிட்டேனே. கால ரப்பிர்ஜிஊன், எனது இறைவா என்னை திருப்பி அனுப்பு. அமல் சாலிஹன், நான் நல்ல காரியங்கள் செய்துவிட்டு திரும்பி வருகிறேன் என்று மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சக்கராத்துடைய வேளையில் அங்கலாய்க்காத எவரும் இருக்க மாட்டார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு மனிதனுக்குள்ள அந்த அஜல் வந்து விட்டால் ஒரு கணப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது.